அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 27ஆம் தேதி நமக்கு கட்டண பயிற்சி துவங்குது. ஆப்ஷன் டேபிளை பற்றிய கட்டண பயிற்சி. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனை தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். நம்ம சொல்கிற விஷயத்தை உள்வாங்கி நீங்கள் சந்தையை பார்த்து உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இதை பில்ட் பண்ணணும். நம்ம ஏன்னா எந்த இடத்துல பை எந்த இடத்துல செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தையோட நகரம் ஆப்ஷன் டேபிளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம், அப்போது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கட்டண பயிற்சி. அதனால் நம்ம பேமெண்ட் பண்ணாலே போதும், தொகை செலுத்தினாலே போதும், நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மற முடியாது. நம்ம சொல்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களிடம் இருக்கணும். அப்போ தான் நான் சந்தையை பார்க்க நேரம் இருக்கணும், சந்தையை பார்த்து குறிப்பெடுக்கணும். சந்தை குறிப்பெடுக்கக்கூடிய நேரமே இல்லை, நான் சந்தையில் வியாபாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கட்டண பயிற்சியில் முடியாது. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருப்பவர்கள், கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இணையலாம். சந்தை கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி இருந்ததோ அப்படி கண்டிப்பாக நாளைய தினம் இருக்காது. இப்போ சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கேப் டவுன். அப்போ கேப் டவுனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சந்தை எஸ்டர்டே லோ, அதாவது பிலோ எஸ்டர்டே கீழே லோக்கு கீழே இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது இங்கே நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகணும். முதலில் என்ன ஆகணும்னா பயப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க பயம் அறிந்திருந்தால், அதாவது பயப்பட்டிருந்தால் சந்தை என்ன இருக்குன்னா நல்லா கீழே போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, கேப் டவுன் ஓப்பன், அதாவது எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் நடந்திருக்கு. அப்போ இது எஸ்டர்டே லோ கீழே ஓப்பன் நடந்ததுனால மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க, எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறாங்க, ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரை, அதாவது 24,445க்கு கீழே இருக்கிற வரை இந்த 3 விஷயங்களும் உள்ளடக்கி இருந்தால் சந்தை என்ன இருக்கும், கீழ் நோக்கி மட்டும்தான் போயிருக்கும். ஆனால் அந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு 15 நிமிடம் ஒரு கூட நிற்கலை. மார்க்கெட் 24,445லிருந்து 24,362. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80 புள்ளிகள். அதே 80 புள்ளிகள் அந்த பக்கம் அப்படியே ஆட் பண்ணால் அதுதான் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். இந்த இதுக்கு பாக்ஸ் பேட்டர்ன். அப்போ இது என்ன வரும், நம்மளுக்கு இது 80 புள்ளினா இதுவும் 80 புள்ளி, அப்போ 160 புள்ளி ஆயிடுச்சு. அப்போது இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், 24,362, 24,445. அப்போ இதிலிருந்து 80 புள்ளிகளை கூட்டினா 24,520. இதுதான் ஒரு பாக்ஸ் பேட்டர்னு சொல்கிறது. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போயிருக்காங்க, ஆனால் திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க, ஓப்பனை கட் பண்ணல, திருப்பி மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸை ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சைட்வே மூமெண்ட்டாக போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறது, பிரேக் அவுட் இன்றைக்கி ஆயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே நம்மளுக்கு பிரேக் அவுட் தான். அப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏன் சந்தை கீழே போகலை அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போது முதலில் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் அமையவே இல்லை. ஓப்பன் பிலோ, எஸ்டர்டே லோ பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, இந்த 3மே ஒன்றிணைந்து காணப்பட்டிருந்தால் மட்டும்தான் சந்தை என்ன ஆகும், புட் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பாக மாறும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் ஓப்பனுக்கு கீழே நிற்கலை, அடுத்தது எஸ்டர்டே லோ அதற்கு கீழேயும் என்ன பண்ணல, நிற்கலை. அப்போ எஸ்டர்டே லோவுக்கு மேலே நின்னாலே, மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு அபோவ் நின்னாலே புட் செல்லர் எதற்காக பயப்பட போகிறாங்க, புட் செல்லர் பயப்படவே மாட்டாங்க. அப்போ புட் செல்லர் பயப்படலைனால என்ன ஆகாது, சந்தை கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்பை நம்மளுக்கு தடுத்து விட்டது. அப்போ சந்தை மேலே போயிருக்கணும் அப்படின்னா புட் செல்லர் பேனிக் ஆகலை. அப்போ புட் செல்லர் பேனிக் ஆகலை அப்படிங்கும்போது சந்தை கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்பை கட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், கால் செல்லர்
அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஆனால் அவங்களும் ப்ராஃபிட்டை புக் பண்ணல. அப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தால் என்ன ஆகுனா, இந்த ஏற்றம் சந்தை இறங்கு முகத்திற்குண்டான வாய்ப்பே வந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தால் சந்தை என்ன இருக்கும், நல்ல ஒரு ஏற்றமாக மாறி இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், புட் செல்லரும் பயப்படலை, கால் செல்லரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் சைடுவேக்கில் போயிடுச்சு. அப்போ சைடுவேக்கில் போகுதுனாலே இந்த 2 பேருமே பயப்படவில்லை. அப்போ இவங்க 2 பேருமே பயப்படலைன்னா மார்க்கெட் என்ன ஆக போகுது, டிகே தான் ஆக போகிறது அப்படிங்கிறதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்ட்டி நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 அந்த மாதிரி இருந்தது. காலையிலேயே ஒரு 25க்கு மேலே போயிட்டாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தலாம். சந்தை வந்து முந்தைய வாரம் ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நாள். அப்போ இந்த டேட்டாவை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டேட்டா பார்த்தா இது வந்து வீக்லி ஓப்பன் 24,587. இங்கே ஹை பார்த்தா இருக்கிறதுலே ஹை 24,854. இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோனா 24,504. இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டிங்கன்னா, சென்ற வாரத்தோட ரேஞ்சே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 350 புள்ளிகளுக்கு பக்கம் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணவங்க, அப்போ ஒரு பேனிக் கிரியேட் ஆகணும், ஒரு பேனிக் செல்லிங், அதாவது செல்லிங் ப்ரெஷர் வரணும். அப்போ செல்லிங் ப்ரெஷர் வரலங்காட்டி தான் லாஸ்ட் வீக்கோட லோ அபோவ், அப்போது 504க்கு மேலே நிற்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போது மார்க்கெட் வந்து இன்றைய லோ வந்து 24,362. அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 புள்ளிகள், 140 புள்ளிகளே, 150 புள்ளிகளுக்கு பக்கமே நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்காங்க நேற்றைய லோவுக்கு கீழே. அதற்கு முந்தைய வாரத்தோடது பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக 24,592. அதற்கு முந்தைய வாரத்தோட ஓப்பன் 24,329. குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,240, 141. அப்போது இதற்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 141, 241, 341, 441, 541. அப்போ ஒரு 550 புள்ளிகள். அப்போ 550 புள்ளிகள்னா 450 புள்ளிகள். அப்போ 225 வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும். அப்போ இதோட ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போது 241, 341, 361, 66ன்னு வச்சுக்கலாம். அப்போது 24,366. அப்போ இந்த இடம் என்ன அப்படின்னா முந்தைய வாரத்திற்கு அதற்கு முந்தைய வாரம் அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நமக்கு மார்க்கெட் வந்து கட் பண்ணாமல் அங்கிருந்து மேலே வந்திருக்காங்க. அப்போது இந்த ஹை இந்த லோ, இந்த ஹை இந்த லோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு நாளோட ரேஞ்ச், நம்மளுக்கு வந்து ஒரு 100 புள்ளிகள்லேருந்து 150 புள்ளிகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹை டு லோ 230 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனில் இருந்து பார்த்திங்கன்னா 80-90 புள்ளிகளுக்கு பக்கமே 80 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போது 80 புள்ளிகள் கீழேனா ஓப்பனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகள். அப்போ கிட்டத்தட்ட 230 புள்ளிகள். அப்போ ஓப்பனுக்கு மேலே இம்பேக்டட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நிஃப்டிக்கு. இதே பேங்க் நிஃப்டிக்கு மாற்றலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,145 ஓப்பன், ஹை வந்து 52,427, லோ வந்துட்டு 51,874. கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 புள்ளிகள் மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு நாளோட ரேஞ்சை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீக்லி ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் கீழே நிலை பெற்றால் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் சந்தையை பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையிலேயே முரண்பாடு நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஹெவி வெயிட்டேஜ் அப்படின்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இங்கே பாருங்கள், காலையிலிருந்து டாப்பில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாட்டத்தில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ரிலையன்ஸ். இது பெரிய முரண்பாடு. அதாவது
இது மேலே போகிறக்கும் விடாது, கீழே போகிறக்கும் விடாது. ஏன்னா கீழே இழுக்கிறதுல ரிலையன்ஸ் இருக்காங்க, மேலே இழுக்கிறதுல ஹெச்டிஎஃப்சி பேங்க், 2 பேர் வெயிட்டேஜ். அந்த வெயிட்டேஜ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் 47 பாயிண்ட்னா இவங்க வந்துட்டு 25 பாயிண்ட் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ரேஷியோ, அதாவது இண்டெக்ஸ் ரேஷியோ கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் இல்லை. அப்போ பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்கிரிப்ட் நிஃப்டியிலே இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தது அப்படிங்கிறதை இதன் மூலியம் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து லாஜிக்காக நம்ம பார்க்குற விஷயங்கள். அடுத்தது நம்ம அட்டவணைக்கு போகலாம். $24,500 கால் புட். இந்த ஸ்ட்ரேடல் தான் மார்க்கெட்டையே ஒரு 11 மணிக்கு மேலேயே இந்த அமைப்பு வந்தாச்சு. 24,500 கால் புட். அப்போ 24,500 அப்படிங்கிறது ஒரு மத்தியா பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக நம்ம வச்சுட்டோம்னா இதனுடைய ஹை 300 பாயிண்ட்ஸ். அப்போ 24,800. இதனுடைய ஹை ஒரு 300 பாயிண்ட்ஸ். அப்போ 24,200. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, 24,200லேருந்து 24,800க்குள்ளே உள்ளடக்கிட்டாங்க. இன்றைக்கி டிகே ஆகிருக்கு. அப்போது இவங்க 214, இவங்க 218. அப்போ கால் சைடு தான் நம்மளுக்கு வந்து 4 ரூபா அதிகமாக இருக்கிறனால 24,504. அப்போது 5 பாயிண்ட் டிஸ்கவுண்டில் இருக்காங்க. அடுத்தது 24,600 காலும் 24,400 புட். நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இருந்தாலும் இதற்குள்ளே அடக்கிறாங்க. மார்க்கெட்டை 24,400 இருந்து 24,600க்குள்ளே அடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வைடு நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த வைடு வந்துட்டு 25,000 கால், 24,000 புட். அப்போ 24,000 டு 25,000க்குள்ளே மார்க்கெட்டு அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை பண்ணுறாங்க. 24,000 புட்டு பார்த்தா நம்மளுக்கு 64 ரூபா. அப்போ 23,940. இவங்க 25,060. அப்போ ஜோன் நம்மளுக்கு இந்த ஜோன் 24,000 டு 25,000க்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பாட்ட மாற்றுறாங்க. நாளைக்கு அட்டவணையில் நம்மளுக்கு என்ன அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான். இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் பண்ணணும். ஆனால் நாளைக்கு வாலட்டைல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு 22, புட் சைடு வந்து 24 இருக்கிறது. டைம் வேல்யூ 2 பக்கம் சமமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த டைம் வேல்யூ கான்செப்டை வந்து நம்ம உள்ளே கொண்டு போக முடியல. யாராச்சும் ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியாக இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால் டைம் வேல்யூ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பெரிதாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு என்ன மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்கக்கூடாது. 24,500 கால் போட்டு ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்கக்கூடாது. மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஒரு மல்டிபிள் ஹெஜ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டி அதிகரித்து ஒரு மல்டிபிள் ஹெஜ் இருந்திருந்தால் ஆப்ஷன் பையருக்கு ஒரு தாக்கமாக இருந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிறது தான் கொஞ்சம் நெருடல். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிரச்சனைக்குள்ளானது தான். இது 52,300 கால், 52,000 புட். இதுவும் வந்து வைடாக கொடுத்துருக்கணும். ஒரு 52,000 புட், ஒரு 53,000 கால் அப்படி கொடுத்துருந்தா கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா அருகிலேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராடலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுது, 52,000 புட், 52,500 கால். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல். இந்த 52,300 கால் 300 புட்டு கொடுத்தது ஒரு ஸ்ட்ராடல். அதுக்கப்புறம் 52,200 கால் 200 புட்டு கொடுத்தது ஒரு ஸ்ட்ராடல். இந்த மாதிரி அமைப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன அருகில் வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்னா அது 80% நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா மார்க்கெட்டை வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ண விடாது. அது தடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. 20% நம்மளை ஏமாற்றிட்டு பெரிய பிக் ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பிக் ரேஞ்சாக கன்வெர்ட் ஆகும்னா இந்த இன்றைய லோவுக்கு கீழே மார்க்கெட் நிற்கணும், அதே மாதிரி இன்றைய ஹைக்கு மேலே மார்க்கெட் நிற்கணும். அப்படி இல்லாமல் இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் அப்படின்னு இருந்துருச்சுன்னா மார்க்கெட்டை வந்து வச்சு அரைக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றிவிடுவார்கள். ஆனாலும் இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சான்சஸ் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அட்டவணையோட அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூமெண்ட்டுக்கு இல்லாமல் ஒரு உள்ளடக்கமாக செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கு. இது ஒரு கான்ட்ரவர்சியாக முடிஞ்சிருக்கிறாங்க. இது நாளை தினம் அட்டவணை எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்து தான் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு முடிவு செய்ய முடியும். இப்போ 52,300 நம்மளுக்கு ஸ்ட்ராடல் இருக்கிறதுனால 52,300 நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக இந்த 300
இங்கே வந்திருக்கணும். அதுதான் ஸ்ட்ராடலுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் தான். 52,000 போட்டு 52,300 கால். அப்போ ஸ்ட்ராங்கிளுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராடலுக்கு பார்த்துக்கலாம். 52,000 52,300 இதோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 600 ரூபாய். அப்போ 52,900. இவங்களும் அதே 600 ரூபாய்னா 51,400 இந்த ஜோன். அப்போ இவங்க 52,150 இந்த ஜோனை வச்சு நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது 52,300. 52,300 கால் நம்மளுக்கு 600, அது 52,900. 52,300 புட் ஆப்ஷன் இது ஒரு 800 ரூபாய். அப்போ 51,500 இந்த ஜோன் நம்மளுக்கு. அப்போ 52,300 நடுநிலையாக வைத்துக்கொண்டு இந்த அமைப்பை பார்க்கணும். இது மொத்த ரேஞ்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1400. அப்போ 700 பாயிண்ட்னா 51,200 நம்மளுக்கு வருகிறது. அப்போ 52,300 வந்து ஸ்ட்ராடல், 51,200 வந்து மையமாக வச்சு இவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகம், 30 அந்த மாதிரி இருக்குது. அப்போது இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது இதனுடைய டைம் வேல்யூ நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. டைம் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு ப்ரீமியத்தோட வேல்யூ அட் த மணி பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா ஒரு 300 to ஒரு 400 ரூபாய்க்குள்ளே பார்த்துருக்கீங்கன்னா இப்போ அட் த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் இருக்கிறாங்க. இது அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த அதிகரிச்சதை நம்ம குறைக்கணும். அப்போ இதனால என்ன ஆகும்னா ஓடிஎம் ஆப்ஷனுமே ஆக்ஷனில் இருக்கும். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன் டிகே ஏற்படாமல் மார்க்கெட் வந்துட்டு ஒரு இம்பேக்டட் அப்படிங்கிறது வராது. இப்போ ஓடிஎம் ஆப்ஷனுமே நம்மளுக்கு ஆக்டிவ் நிலையில் இருக்கும். அதனால் புதிதாக இருக்கிறவங்க ஒரு ஜாக்கிரதையாக நீங்கள் வணிகம் செய்யணும். இன்றைய நிகழ்வு மாதிரி நாளைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அட்டவணை என்ன சொல்ல வராங்கன்னா மூமெண்ட் இல்லாத மாதிரி அட்டவணை காமிக்கிறாங்க. ஆனால் இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்கிறது ஒன்று தான். ஆனால் இம்ப்ளைடு வாலிட்டி வந்து மூமெண்ட் பண்ணி தான் கரைக்கணுன்ட்டு இல்லை. ஒரே இடத்துல மார்க்கெட்டை மூமெண்ட் பண்ணாமையும் கரைக்கலாம். ஆனால் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு கம்மி தான். ஆனால் இது ஒரு முரண்பாடு. இதை கொஞ்சம் நல்லா உற்று சந்தையை நம்ம பார்க்கணும். நாளை தினம் நம்மளுக்கு வாலட்டைலுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அட்டவணை தான் ரொம்ப நம்மளை வந்துட்டு கன்ஃபியூஸ்டு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பார்த்து ஜாக்கிரதையாக செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.